சாம்சங் அவங்களோட எஃப் சீரிஸை இப்போ இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே லான்ச் ஆகின அப்புறம் எம் சீரிஸை விட இந்த எஃப் சீரிஸ் கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்குன்னு சாம்சங் தரப்பில் சொல்லப்படுது. இந்த எஃப் சீரிஸில் அவங்க கேலக்ஸி F41 தான் ஃபஸ்ட்டாக லான்ச் பண்ண போகிறாங்க. இதை சாம்சங் தரப்புலையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த மொபைலோட டீசர் பேஜ் இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் லைவாக போயிட்டுருக்கு. சாம்சங் ஃபேன்ஸ் மத்தியில் இந்த எஃப் சீரிஸோட லான்ச்சிங் ஒரு கொண்டாட்டன்னே நம்ம சொல்லலாம். இருந்தாலும் இந்த புது சீரீஸில் அவங்க ஸ்னாப் டிராகன் ப்ராசஸரோட கொண்டு வருவாங்களா? இதுதான் சாம்சங் ஃபேன்ஸ் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வி. You are selected. You go. Next. Go. ஏண்டா காட்டி அன்னைக்கு போறந்தவனே. இந்த வீடியோல நம்ம கேலக்ஸி F41ஓட ஃபுல் டீடைல்ஸை ரொம்ப சிம்பிளா பார்க்கலாம். இது உங்க J4Y4N யூடியூப் சேனல். வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ள போகலாம். அப்கமிங் டேஸில் இந்த எஃப் சீரிஸ்ல இருந்து நாங்கள் நிறைய மொபைல்ஸை இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறோம்னு சாம்சங் தரப்பில் சொல்லப்படுது. இப்போ இதோட டிசைன் பற்றி பார்ப்போம். டிசைன் பற்றி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் வாட்டர் ட்ராப் நாச் டிஸ்பிளேயோடையும் பேக்கில் ரியர் கேமரா செட்டப்போடையும் இது வருது. இதை பிளாஸ்டிக் இல்லைனா பாலிகார்பனேட்டில் பில்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு மிட்ரேஞ்சுக்கு ஏற்ற டிசைன்னே நம்ம சொல்லலாம். டிஸ்பிளே பற்றி பார்த்தோன்னா இவங்க இந்த சீரீஸ்லையும் சூப்பர் AMOLED பேனல் கொடுக்குறாங்க. சூப்பர் AMOLED பேனல் கொடுக்குறனால இந்த சீரீஸ்லையும் அவங்க இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுக்கல, எப்போவும் மாதிரி பின்னாடி தான் கொடுத்துருக்காங்க. அப்புறமா 6.4 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் 1080p ரெசல்யூஷனோட இவங்க கொடுத்துருக்காங்க. ஆஸ்பெக்ட் ரேஷியோ பற்றி பார்த்தோன்னா இவங்க 19.5:9 கொடுத்துருக்காங்க. அப்போனா இவங்க டிஸ்பிளேல எந்த குறையுமே வைக்கலன்னு நம்ம சொல்லலாம். இப்போ நாம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு செக்மெண்ட்டுக்குள்ளே போக இருக்கிறோம். அதுதான் ப்ராசஸர் பற்றி பார்த்தோன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு புது சீரீஸ் லான்ச் பண்ணுறாங்க. அதனால ஒரு புது ப்ராசஸரோட வரன்னு எல்லாரும் எதிர்பார்த்தோம். ஆனால் இவங்க அவங்களோட ஓன் சிப் செட்டான Exynos 9611 தான் இந்த ஃபோன்லேயும் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. லீக்ஸ் தான், ஆனால் நிறைய இடத்துல கன்ஃபார்ம் ஆகிட்டுனே சொல்லலாம். இந்த ப்ராசஸர் பற்றி பார்த்தோன்னா இது ஒரு மீடியம் சிப் செட்டுன்னு நம்ம சொல்லலாம். கேம்ஸ், மல்டிடாஸ்கிங், அப்புறமா டே டு டே யூசேஜ் இதுக்கெல்லாம் இந்த ப்ராசஸர் ஒரு மீடியமாக பெர்ஃபார்ம் பண்ணணும். அப்படி பார்த்தீங்கன்னா ப்ராசஸர்லேயும் இவங்க நல்லா தான் கொடுத்துருக்காங்க. கேமரா பற்றி பார்த்தோன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே இதில் ரியர் கேமரா செட்டப்போட வருது. இந்த கேமராஸை இவங்க வெர்டிகலாக அலைன் பண்ணியிருக்காங்க. பிரைமரி கேமரா பற்றி பார்த்தோன்னா இவங்க 64 MB கொடுத்துருக்காங்க. அப்புறமா ஒரு 8 MB அல்ட்ரா, அப்புறமா ஒரு 5 MB மேக்ரோ கொடுத்துருக்காங்க. இந்த கேமராஸில் இவங்க சோனி சென்சார் யூஸ் பண்ணல. அதை தவிர்த்து சாம்சங் தரப்பில் உள்ள சென்சார்ஸை இந்த கேமராவில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. அப்புறமா ஃப்ரண்டில் அந்த குட்டி நாச்சில் 32 MB கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா வச்சு நம்ம டிஃப்ரெண்ட் ஷாட்ஸ் எடுக்கலான்னு சாம்சங் தரப்பில் சொல்லப்படுது. இப்போ நம்ம கொஞ்சம் ஃபீச்சர்ஸை ரொம்ப சிம்பிளாக பார்ப்போம். பேட்டரி பார்த்தீங்கன்னா இவங்க 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ண 15 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுக்கல. அப்புறமா போர்ட் வந்து இவங்க டைப் C கொடுத்துருக்காங்க. இது வந்து அவங்க எப்பவும் கொடுக்குற மாதிரியே தான் கொடுத்துருக்காங்க. அப்புறமா ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் வேரியன்ட் பற்றி பார்த்தோன்னா இவங்க 6 அப்புறம் 64 GB ஸ்டோரேஜ்லேயும் 6 அப்புறம் 128 GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டில் லான்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்புறமா இது 3 கலர்ஸில் வருது. இதில் 2 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். அப்புறமா Android 10 நாக் செக்யூரிட்டி இதில் கொடுக்கல. இப்போ இதோட ப்ரைஸ் பற்றி பார்ப்போம். இது ஒரு 15 இல்லைன்னா 18,000 கிட்ட லான்ச் ஆகுன்னு சொல்கிறாங்க. லீக்ஸ் தான். அப்படி பார்த்தீங்கன்னா அண்டர் 15,000 கீழே இந்த மொபைல் லான்ச் ஆச்சுன்னா ஒரு வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹேஷ்டாக் ஃபுல்லான்னு ஒரு கீவேர்டு இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க. இந்த கீவேர்டு ஃப்ளிப்கார்ட்டோட பிக் பில்லியன் டேஸை குறிக்குதுன்னு சொல்லியாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மொபைலோட ஃபஸ்ட்டு சேல் ஃப்ளிப்கார்ட்டோட பிக் பில்லியன் டேஸில் ஸ்டார்ட் ஆகும். இவ்வளவுதான், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.